பிரசாத் திட்டம் எந்த துறையால் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுற்றுலாத்துறை. சோ பிரசாத் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா திட்டம். ஆன்மீகத்துக்கு இப்போ நிறைய மத ரீதியில பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா போறாங்க. அதை மேம்படுத்தணும், ஆன்மீக தலங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தி சுற்றுலாவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரசாத் திட்டமானது சுற்றுலாத்துறையினால செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் மட்டும் இல்லாம சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வதேஷ் தர்ஷன் இந்த திட்டமும் செயல்படுத்துறாங்க. பிரசாத் அப்புறம் ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாத்துறையினால இந்த ரெண்டு திட்டங்களுமே செயல்படுத்தப்படுது. இதுல பிரசாத் அப்படிங்கிறது என்னன்னா ஆன்மீக தலங்களுடைய உள்கட்டமைப்பு மேம்படுத்தி அங்கே சுற்றுலாவை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக 2014ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. இதுல பிரசாத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பில்கிரிமேஜ் ரிஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அக்மெண்டேஷன் டிரைவ் அப்படிங்கிறதா பிரசாத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்த ஸ்கீம் பாருங்க, ஸ்வதேஷ் தர்ஷன். இது என்னன்னா சுற்றுலா தலங்களை மேம்படுத்துறது. இது பர்டிகுலரா ஆன்மீக தலங்களை மேம்படுத்துறதுக்கு பிரசாத். ஸ்வதேஷ் தர்ஷன் எதுக்காக அப்படின்னா இப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு நிறைய இடங்களுக்கு சுற்றுலா வராங்க. தாஜ்மஹால் வராங்க, அந்த மாதிரி மாமல்லபுரத்துக்கு வராங்க, தஞ்சாவூர் கோயிலுக்கு போறாங்க, இந்த மாதிரி நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போறாங்க இல்லையா? ஸோ அந்த சுற்றுலா தலங்களை வந்து தீம் அடிப்படையில் ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் அந்த ஒரு சுற்றுலா தலத்தை மேம்படுத்தி அங்கே இன்னும் சுற்றுலாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கருப்பொருள் அடிப்படையில் சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காக.